கோல்டு சீ பிரீஸ்ன்னு நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இதான் சாண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ எலமெண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெதரோட எலமெண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்னா என்ன? டெம்பரேச்சர்னா இப்போ எவ்வளோ ஹாட்டோ, எவ்வளோ கூலா இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றது தான் டெம்பரேச்சர் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து எதுல மெஷர் பண்ணுவாங்க? ஒண்ணு டிகிரி செல்சியஸ்ல பண்ணலாம். இல்லன்னா டிகிரீஸ் ஃபாரன்ஹீட்ல பண்ணலாம். இது 2மே யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டெம்பரேச்சர மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெம்பரேச்சருக்கு வந்து 2 இது இருக்கு பாருங்க. 2 டெர்ம்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னலான்னா, சரி. ஸோ இப்போ டயர்னல் டெம்பரேச்சர் ரேஞ்ச். டைனா 2ன்னு அர்த்தமா? சரியா? டயர்னல் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு டே, ஒரு நைட் இருக்குல்ல. ஸோ அதுக்கான ஒரு டே அண்ட் ஒரு நைட் சேர்ந்தது தான் ஒரு டே அப்டின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ அப்போ டயர்னல்னா அந்த டே அண்ட் நைட்க்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இப்போ ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் லோயஸ்ட் டெம்பரேச்சர் இன் த டே. ஸோ இந்த 2க்குமான டிஃபரன்ஸ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டயர்னல் டெம்பரேச்சர் ரேஞ்சுன்னு சொல்றோம். ஸோ தட் இத வந்து என்னன்னு சொல்லிக்கிறோம்? டயர்னல்னாலே டெய்லி டெம்பரேச்சர் ரேஞ்ச். சரியா? டயர்னல்னாலே டெய்லி ஒரு ஒரு டெம்பரேச்சர் இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு மார்னிங் இன்னைக்கு ஒரு 12 மணிக்கு வந்து அதிகமா ஒரு 45 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அன்னைக்கு நைட் கூல் டவுன் ஆகி ஆ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 27 டிகிரீஸ் இருக்குன்னா, ஸோ இது 2க்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? டயர்னல் டெம்பரேச்சர் ரேஞ்சுன்னு சொல்றோம். இப்ப ஆனுவல்னா உங்களுக்கு தெரியும். ஆனுவல்னாலே ஒரு இயர், ஒரு வருஷத்துக்கு கன்சிடர் பண்ற மாரி. சரியா? இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட்டஸ்ட் அண்ட் கோல்டஸ்ட் மந்த்ஸ் இன் த இயர். அப்போ இந்த 1 இயர்ல நம்ம எடுத்தோம்னா, ஜான்ல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் இருக்குல்ல. ஸோ இதுல இருக்கிற ஹாட்டஸ்ட் மந்த்துக்கும், கோல்டஸ்ட் மந்த்துக்குமான இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ அத தான் வந்து நம்ம ஆனுவல் டெம்பரேச்சர் ரேஞ்சுன்னு சொல்றோம். ஸோ சில ஃபேக்டர்ஸ் வந்து இந்த மாரி டெம்பரேச்சர் ரேஞ்ச எதெல்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்க. லாட்டிட்யூட், ஆல்டிட்யூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. இப்ப லாட்டிட்யூட்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ ஹையர் லாட்டிட்யூட்ஸ் தட் ஆர் க்ளோசர் டு த போல்ஸ் ஆர் ஜெனரலி கோல்டர். இப்போ லாட்டிட்யூட்னா என்ன அர்த்தம்? லாட்டிட்யூட்னா நமக்கு வந்து எர்த் இப்படி இருக்குல்ல. ஸோ எர்த் இந்த மாரி இருக்கு. ஸோ இதான் ஈக்குவேட்டார். ஸோ அதுக்கு மேல இப்படி ஒவ்வொன்னா இந்த ஹரிசான்டல் சர்க்கிள்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அததான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? லாட்டிட்யூட்ஸ்ன்னு சொல்றோமா? ஸோ அந்த போல்ஸ் கிட்ட போக போக லாட்டிட்யூடோட வேல்யூ ஹையர் ஆக ஆக டுவர்ட்ஸ் த போல் போகும்போது எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப கோல்டரா இருக்கும். சரியா? ஸோ தென் நம்ம ஈக்குவேட்டர் கிட்ட வரும்போது இந்த இடத்துல ஹாட்டரா இருக்கும். போல்ஸ் கிட்ட கோல்டரா இருக்கும். அதே மாதிரி ஆல்டிட்யூட் பாருங்க. ஸோ நம்ம வந்து ஆல்டிட்யூட்னாலே ஹைட்ன்னு அர்த்தம். சரியா? இப்போ வந்து நம்ம லேண்ட்ல இருக்கோம். இங்க தரையில இருக்கோம். ஸோ இங்க இருக்கிறதுக்கும் இப்படி ஒரு பெரிய மவுண்டைன் இருக்கு. சரியா? ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் இருக்கிறதுக்கும் நமக்கு டெம்பரேச்சர் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். When we move from low altitudes to high altitude areas, the temperature decreases. சரியா? ஸோ இப்ப நம்ம லோவா இங்க நம்ம தரையில நிக்கும்போது, இங்க இருக்கிற டெம்பரேச்சர விட, நம்ம மவுண்டன்ல இருக்கும்போது, இங்க டெம்பரேச்சர் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. In the atmosphere, after every increase in the height of 165 meters, 1 degree temperature decreases. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து 165 மீட்டர்ஸ் தள்ளி போயிட்டோம்னா, ஸோ சப்போஸ் இங்க கிரவுண்ட் லெவல்ல ஒரு 33 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா, இந்த ஹைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 32 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ திரும்ப இன்னொரு பிளஸ் ஒரு 165 மீட்டர்ஸ் போனீங்கன்னா, இந்த இடத்துல 31 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம ஆல்டிட்யூட் ஹைட் மேல போக போக டெம்பரேச்சர் குறையும். ஸோ அது எந்த ரேஞ்ச்ல குறையுது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் நார்மல் லேப்ஸ் ரேட். ஸோ இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நார்மல் லேப்ஸ் ரேட்ன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கொஸ்டின்ல. ஸோ அப்போ நீங்க இந்த பாயிண்ட்ட எழுதணும். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. இப்போ கடல்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் நமக்கு டெம்பரேச்சர் வந்து மாறும். Places located near the sea enjoy moderate temperatures throughout the year because of the effects.
இப்ப கடல் பக்கத்துல கடல் பக்கத்துல இருக்கிற ஏரியால இருந்து நமக்கு டெம்பரேச்சர் மாடரேட்டா தான் இருக்கும். ஸோ அதாவது மாடரேட்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அதிகமாவும் இல்ல, ரொம்ப கம்மியாவும் இல்ல. ஸோ அதுக்கு 2க்குமே நடுவுல இருக்கிறது தான் நம்ம மாடரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ லேண்ட் அண்ட் சீ பிரீஸ்னால நம்ம இதுக்கு முன்னாடி பேஜ்ல பார்த்தோம்ல. ஸோ அதனால தான். இப்போ கோவா என்ஜாய்ஸ் மைல்டர் டெம்பரேச்சர்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு டெல்லி. நான் சொன்னேன்ல டெல்லியில வந்து 2 டெம்பரேச்சர்ஸுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஹாட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும். இப்போ டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸ் வந்து பாருங்க. விண்ட்ஸ் தட் ஆர் கம்மிங் ஃப்ரம் வார்மர் ரீஜியன்ஸ் இன்கிரீஸ் த டெம்பரேச்சர். ஸோ இப்போ வந்து வார்மா இருக்கிற ஒரு ரீஜன்லேருந்து வர்ற விண்ட் வந்து என்ன பண்ணும்னா, டெம்பரேச்சர வந்து இன்கிரீஸ் பண்ணும். இப்போ சூடான காத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வார்ம் ஏர் வருது. வார்ம் ஏரோ, விண்டோ. ஸோ ஏர் மூவ் ஆகும்போது தான் அந்த விண்டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் பண்ணும். வேரஸ் டெம்பரேச்சர் கம்மிங் ஃப்ரம் கோல்டர் ரீஜியன். அதாவது இப்போ கோல்டர் ரீஜியன்லேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் கோல்டு விண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்? குளிர்ந்த காத்து இருந்துச்சுன்னா, நமக்கும் குளிரா தானே இருக்கும். ஸோ அதனால டெம்பரேச்சர் குறையும். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோங்க. இப்போ வார்மா இருக்கிறதுக்கு அதாவது லூ குட் எக்ஸாம்பிள் இஸ் லூ விச் இஸ் ஹாட் wind ப்ளோயிங் ஃப்ரம் த டெசர்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். இப்போ ராஜஸ்தான்ல டெசர்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அங்கேருந்து வர இந்த லூங்கிறது வார்ம் wind, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். சரியா, ஹாட் wind. அதுவே வந்து உங்களுக்கு ஸோ எதுக்கு நேரா வருதுன்னா டுவர்ட்ஸ் த கங்கா பிளெயின் தட் காசஸ் சிவியர் ஹீட் வேவ்ஸ். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப ஹீட் வேவ்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த வேவ்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸோ இது எல்லாமே டெம்பரேச்சர் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ ஓஷன் கரண்ட்ஸ் பாருங்க. when ocean currents are warm. ஓஷன் கரண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து கடல்ல இருக்குல்ல. ஸோ கடல்ல இருந்து அங்கேருந்து வர அந்த காத்து. ஸோ அது வந்து வார்மா இருந்துச்சுன்னா நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வென் ஓஷன் கரண்ட்ஸ் வந்து கோல்டா இருந்துச்சுன்னா நமக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. The Norwegian coast experiences an ice-free winter because of the warm North Atlantic drift. இப்போ வின்டர் டைம்ல கூட இங்க வந்து வார்மா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓஷன் கரண்ட்ஸ் வந்து வார்மா இருக்கிறது. அடுத்து சன்ஷைன் பாருங்க. சன்ஷைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்ல. டைரக்ட்டா சன்லைட் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ அது எவ்வளோ ஹவர்ஸ் நமக்கு சன்லைட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிட்டு, அத வச்சு நம்ம வெதர வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் வந்து யூஸ் பண்றாங்க பாருங்க. கேம்ப் பெல் ஸ்டோக்ஸ் சன்ஷைன் ரெக்கார்டர் அப்படிங்கிறது தான் அந்த இன்ஸ்ட்ருமென்ட்டோட பேரு. ஸோ இதுல வந்து எவ்வளோ சன்ஷைன் வருது, எவ்வளோ த்ரூ அவுட் அந்த டே ஃபுல்லா ஓகேவா? ஸோ அத வந்து மெஷர் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பிரிசிபிடேஷன். பிரிசிபிடேஷன்னா ஒண்ணும் இல்ல. பிரிசிபிடேஷன்னா ஜஸ்ட் மழைன்னு அர்த்தம். ரெயின்ஃபால்ன்னு அர்த்தம். ஓகேவா? Precipitation refers to the various ways in which water falls. அதாவது ரெயின்ஃபால்ங்கிறது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிரிசிபிடேஷன். ஸோ நமக்கு ஜென்ரலா நம்ம ஊர்ல ரெயின்ஃபால் மட்டும் தான் இருக்கிறனால நம்ம ஒரு பிரிசிபிடேஷன் வந்து ரெயின்ஃபால்னு எடுத்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் இந்த ஸ்னோஃபால், இந்த ஹெயில் அதாவது இந்த ஆலங்கட்டி மழைன்னுலாம் சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இது எல்லாமே சேர்ந்தது தான் பிரிசிபிடேஷன். ஓகேவா? ஸோ ஜென்ரலா நம்ம வந்து ரெயின்ஃபால் மாதிரி அப்படின்னு நம்ம நினைச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அட்மாஸ்பியர்ஸ் வந்து ரெயின் வந்து அதாவது மழை வாட்டர் வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் ஃபால் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரிசிபிடேஷன் சொல்றோம். ஸோ மெயினா நமக்கு வந்து ரெயின் தான். ஸ்னோ, ஸ்லீட் அண்ட் ஹெயில் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரிசிபிடேஷன் சொல்றோம். ஃப்ராஸ்ட் அண்ட் டியூ ஆர் ஆல்சோ ஃபார்ம்ஸ் ஆர் பிரிசிபிடேஷன். ஸோ ஃப்ராஸ்ட் அண்ட் டியூனா அந்த ஒரு பனி மாதிரி மிஸ்டியா இருக்கிறது தான். இப்போ ரெயின் வந்து எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் கேஜ் அப்படின்ட்டு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம். ஸோ ரெயின்ங்கிறது தான் நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ் வாட்டரோட சோர்ஸ். ஸோ இது வந்து லிக்விட் மாதிரி வாட்டர் வந்து அப்படியே வரும் மேலே இருந்து. இதுக்கு பேரு தான் ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அது வந்து மில்லிமீட்டர்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். மில்லிமீட்டர்ஸ், படிச்சிருப்பீங்கல்ல அதான். இன் சம் ஏரியாஸ் ரெயின்ஃபால் இஸ் சீசனல். சில ஏரியால சீசனலா தான் இருக்கு. சில ஏரியால பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லா மழை தான் பெஞ்சுட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்னோ பாருங்க. ஸ்னோ வந்து எங்க இருக்கும்? ஹை ஆல்டிட்யூட்ஸ் அதாவது
ரொம்ப அதிகமா அந்த மவுண்டைன் ரீஜியன்ஸ் அந்த மாதிரி ஹிமாலயாஸ் அந்த மாதிரி மவுண்டன்ஸ் ஹை ஆல்டிடியூட்ல தான் வந்து நமக்கு ஸ்னோஃபால் இருக்கும். ஏன் அப்படின்னா, அங்க வந்து டெம்பரேச்சர் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் அதாவது 0 டிகிரியோட கம்மியா இருக்கும். -10 டிகிரீஸ், -20 டிகிரி செல்சியஸ். அந்த மாதிரி அவ்ளோ குளிரா இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஸ்னோ வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? ஸ்னோஃபால் ஆகும். ஏன்னா, இங்க வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி சாலிடா மாறிடும். ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டா இருக்குல்ல. ஸோ அதான் இந்த ஐஸ் கட்டி மாதிரி, பனி மாதிரி வருது. ஸோ அடுத்ததா வந்து ஹெயில். ஹெயில்னா என்னன்னா, இட் அக்கர்ஸ் வென் மாய்ஸ்ட் ஏர் ராபிட்லி அசெண்ட்ஸ் டு த கோல்டர் லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர், காசிங் வாட்டர் டிராப்லெட்ஸ் டு ஃப்ரீஸ் இன்டு ஐஸ் பெல்லட்ஸ். நான் சொன்னேன்ல, ஆலங்கட்டி மழை அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல சொல்லுவோம் அத. ஸோ ஐஸ் கட்டியா இருக்கும். பட் அது வந்து ஃபால் ஆகும். அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் ஹெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்போ வருது? அதாவது மாய்ஸ்ட் ஏர்னா ஈரப்பதமா இருக்கிற ஏர் வந்து என்னது, டக்குன்னு வந்து ஒரு கோல்டு லேயர்ஸ்ல வந்து படும்போது அது என்னது ஃப்ரீஸ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தெரியும். வாட்டர் வந்து ஃப்ரீஸ் பண்ணா ஐஸ் கட்டி ஆகும்னு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் தான் ஹெயில். ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் பிரெசிபிடேஷன் தான். சரியா? அடுத்து வந்து ஃப்ராஸ்ட்னா என்னன்னு பாருங்க. ஃப்ராஸ்ட்னா இட் இஸ் தின் ஒயிட் லேயர் ஆஃப் ஐஸ் விச் இஸ் ஃபார்ம்ட் அவுட்சைட் அட் நைட் வென் த ஏர் டெம்பரேச்சர் இஸ் பிலோ த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இப்போ நம்ம ஊர்லயே வின்டர் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில செடிலாம் வச்சிருக்கோம்ல. ஸோ அப்போ அந்த லீஃப்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இப்டி தண்ணி மாதிரி இருக்கும். காலையில மார்னிங் பார்த்தீங்கன்னா. ஸோ ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஃப்ராஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படின்னா நமக்கு வந்து நைட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோல்டா இருக்கும்ல டெம்பரேச்சர். ஸோ அது வந்து எப்போ பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் போறனால, அந்த இடத்துல இந்த மாதிரி நம்மளோட பிளான்ட்ஸ்ல அதுலலாம் ஃபார்ம் பண்ணி இருக்கும். ஸோ அதான் ஒயிட் ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லி சின்னதா ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே பிரெசிபிடேஷன். ஸோ நம்ம இப்ப வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு டெம்பரேச்சர் பார்த்தோம். சன்ஷைன் பார்த்தோம். அடுத்ததா பிரெசிபிடேஷனும் பார்த்துட்டோம். ஓகே. பிரெசிபிடேஷன்ல இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் டியூ மட்டும் பார்க்கணும். ஸோ டியூன்னா என்னன்னா, எல்லாமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த நமக்கு வந்து அட்மாஸ்பியர் மேல இருந்து கீழ வர்றது தான். ஸோ வாட்டர் வந்து டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வர்றது தான் நம்ம பார்க்கிறோம். சரியா? ஸோ இப்ப டியூன்னா என்னன்னா, ஸ்மால் வாட்டர் டிராப்லெட்ஸ் ஆஃப் ஓகே. ஸோ அதான் டியூ. இப்ப நான் சொன்னது டியூ. அதாவது வாட்டர் மாதிரி இந்த ஸ்னோ ஒயிட்டா இருந்துச்சுன்னா வந்து அத ஃப்ராஸ்ட்ன்னு சொல்றோம். ஓகேவா? சப்போஸ் நமக்கு அப்படியே வாட்டர் மாதிரி நம்ம கிராஸ்லலாம் வந்து அப்படியே இருக்குன்னா, அதுக்கு வந்து டியூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் இது வந்து வாட்டர் மாதிரியே இருக்குன்னா, ஏன்னா அது 0 டிகிரி செல்சியஸ்க்கு அதுக்கு கீழ போகல. சப்போஸ் அதுக்கு கீழ போச்சுன்னா, நமக்கு ஒயிட் கலர்ல கொஞ்சம் அந்த மாரி ஸ்னோ மாதிரி ஒரு என்ன சொல்றது? ஒரு பனிக்கட்டி மாதிரி தெரியும்ல உங்களுக்கு. ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பிளான்ட்ஸ்ல தான் நமக்கு ஏர்லி மார்னிங் பார்க்கலாம். ஸோ இதுதான் டியூ அண்ட் இதுதான் ஃப்ராஸ்ட். ஓகேவா? ஃப்ராஸ்ட் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்ட விட கீழ போகும். அதாவது -5 டிகிரீஸ் அந்த மாதிரிலாம் போச்சுன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி ஃப்ராஸ்ட் பார்க்கலாம். இல்ல கொஞ்சம் நல்ல கூலா இருக்கு. கிட்டத்தட்ட 0 டிகிரீஸ் இருக்கு. அந்த மாதிரி. இல்ல அதுக்கு மேல 2 டிகிரீஸ். ஸோ இந்த மாரி டெம்பரேச்சர் இருந்ததுன்னா நமக்கு வந்து டியூ கிடைக்கும். டியூ மாதிரி நம்மளால பார்க்க முடியும். ஸோ அடுத்ததா நம்ம என்ன பார்க்குறோம்? அட்மாஸ்பரிக் பிரஷர். அட்மாஸ்பரிக் பிரஷர்னா இந்த சரி. ஸோ இப்ப அட்மாஸ்பரிக் பிரஷர்னா என்ன அர்த்தம்? அட்மாஸ்பரிக் பிரஷர் ரெஃபர்ஸ் டூ த வெயிட் ஆஃப் அட்மாஸ்பியர். அதாவது அந்த அட்மாஸ்பியர்ல என்ன வெயிட் இருக்கு. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ் மேல. ஸோ எர்த் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கா? ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு இதுக்கு வெளியில தானே நம்ம லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த அட்மாஸ்பியர் வந்து எர்த் மேல எவ்வளோ பிரஷர் போடுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் பிரஷர்ன்னு சொல்றோம். இட் இஸ் மெஷர்ட் இன் மில்லி பார்ஸ். அதோட யூனிட் என்ன அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க.
மில்லி பார்ஸ். ஸோ இது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்கன்னா, பேரோமீட்டர். இப்போ நீங்க வந்து அழகா ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ணிட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ், அது ஃபேக்டர்ஸ் என்ன? லைக் எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் என்னென்ன? அதோட யூனிட் என்ன? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல மெஷர் பண்றாங்க? அப்படிங்கிறத நீங்க வந்து டேபிள் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, எக்ஸாம் டைம்ல ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Low pressure is associated with rising air, which often results in cloud formation and rainfall. But high pressure is always associated with descending air or and moderate weather. ஸோ இப்போ அட்மாஸ்பியர்ல வந்து ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஹை ப்ரெஷரா இருந்ததுன்னா, காத்தெல்லாம் என்ன ஆகும்? இங்கே வந்து இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ப்ரெஷர் இல்ல அப்படின்னா, அந்த ஏர் எல்லாம் ரைஸ் அப் ஆயிடும். ஸோ ரைஸ் ஆகி மேல போச்சுன்னா என்ன ஆகும்? மறுபடியும் கிளவுட்ஸ் வந்து ஹெவி ஆகி ரெயின்ஃபாலா திரும்ப வரும். சப்போஸ் பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா, மாடரேட்டா நார்மலா இருக்கும். சரியா? ஸோ அதான் அந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். The atmospheric pressure on the Earth's surface. ஸோ அட்மாஸ்பரிக் பிரஷர் எதனாலலாம் மாறுது அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர், ஆல்டிட்யூட். இப்போ இந்த டெம்பரேச்சர் ஆஃப் ஏர் இன்க்ரீசஸ் இப்போ காத்தோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மூவ் ஆக ஆரம்பிச்சிடுமா? ரைஸ் அப் ஆகுமா? இட் ரைசஸ் அப்வர்ட் அண்ட் கிரியேட்ஸ் அ லோ பிரஷர் ஏரியா. ஸோ அப்போ அந்த இடத்துல ஏர் வந்து இல்ல. ஸோ அதனால என்ன ஆயிடும்? லோ பிரஷரா ஆயிடும். இதுவே டெம்பரேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பட் வென் த டெம்பரேச்சர் ஏர் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் இட் பிகம்ஸ் ஹெவியர் அண்ட் செட்டில்ஸ் டவுன். அப்போ செட்டில் ஆகிடும். இந்த இடத்துல ஹை பிரஷர் ஏரியா கிரியேட் ஆகும். ஸோ அதனால டெம்பரேச்சரும், பிரஷரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா பிரஷர் குறையும். டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா பிரஷர் வந்து கூடும். சரியா? இப்ப அடுத்து வந்து ஆல்டிட்யூட் நம்ம இப்ப ஆல்ரெடி பார்த்தோம். ஹை ஆல்டிட்யூட்ல ஆல்டிட்யூட் அதிகமா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் குறையும்னு பார்த்தோம்ல. ஸோ டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? பிரஷர் வந்து அதிகமாகும். அவ்வளோதான். ஸோ அதான் இங்க குடுத்துருக்காங்க. When the altitude gets higher, the temperature decreases and pressure increases. இதே தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. ஸோ ஆல்டிட்யூட் லோயரா இருக்கும்போது டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா, பிரஷர் வந்து கம்மியாகும். விண்ட்ஸ்ன்னா என்ன? விண்ட்ஸ் ப்ளோ ஃப்ரம் ஏரியாஸ் ஆஃப் ஹை பிரஷர் டூ லோ பிரஷர். ஸோ அதாவது ஹை பிரஷர் இருக்கிற ஏரியால இருந்து தான் லோ பிரஷருக்கு எப்பவுமே மூவ் ஆகும். விண்ட்ஸ் ஓகேவா? ஸோ இதுக்கு 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து டைரக்ஷன் அண்ட் ஸ்பீடு. இப்போ விண்ட் வந்து காத்து வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது? இந்த டைரக்ஷனா? இந்த டைரக்ஷனா? இந்த டைரக்ஷனா? ஸோ இந்த மாரி டைரக்ஷன் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்பீடும் இருக்கு. சரியா? ஸோ விண்ட் டைரக்ஷன் வந்து எந்த இத யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் வேன் ஆர் விண்ட் சாக். ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் கண்டிப்பா நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன இத பாராமீட்டர்ஸ் நம்ம எத எத வச்சு மெஷர் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ ஆஸ் த விண்ட் ப்ளோஸ் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டர்ன் இன் த டைரக்ஷன். ஸோ இப்போ காத்து எங்க அடிக்குதோ அத பொறுத்து இது அப்படியே ரொட்டேட் ஆகும். டர்ன் ஆகும். சுத்தும். ஸோ அத வச்சு நமக்கு ஓகே காத்து ஈஸ்டர்லி விண்டா இருக்கு. இல்லன்னா அதாவது ஈஸ்ட்ல இருந்து அடிக்குது. இல்ல வெஸ்டர்லி விண்டுன்னா வெஸ்ட்லேருந்து இருக்கு. ஸோ இந்த மாரி நம்மளால டைரக்ஷன் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அடுத்த பாராமீட்டர் அடுத்த எலமெண்ட் ஆஃப் வெதர் வந்து என்னன்னா ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டின்னா என்னல்ல? ஹியூமிடிட்டின்னா என்னது? ஈஸி தான். அட்மாஸ்பியர்ல எவ்வளோ ஈரப்பதம் இருக்கு. அதாவது அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இன் த அட்மாஸ்பியர். ஸோ அததான் வந்து நம்ம ஹியூமிடிட்டின்னு சொல்றோம். இப்ப இதுல வந்து 2 ஹியூமிடிட்டி இருக்கு. ஒண்ணு வந்து அப்சல்யூட், இன்னொன்னு வந்து ரிலேட்டிவ். ஸோ இந்த 2ம் என்னென்னன்னு பார்க்கலாம். இப்ப அப்சல்யூட் ஹியூமிடிட்டி இஸ் த மெஷர் ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர் இன் த ஏர். இப்போ ஒரு இடத்துல இங்க ஃபுல்லா ஏர் இருக்குன்னா, ஸோ அதுல எவ்வளோ வந்து ஈரப்பதம் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் மாய்ஸ்சர். மாய்ஸ்சர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத டோட்டலா பார்த்தோம்னா, நம்ம வந்து அத அப்சல்யூட் அப்படின்னு சொல்றோம். அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்றோம். இதுவே ஹவெவர் த அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சர்ஸ் தட் ஏர் கேன் ஹோல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் டெம்பரேச்சர். ஸோ இப்போ டெம்பரேச்சர பொறுத்து தான் அந்த ஆ ஏரால அந்த மாய்ஸ்சர் ஈரப்பதத்த ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிங்கிறது என்னன்னா, இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் த அட்மாஸ்பியர் கிவன் ஆஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் த ஏர் கேன் ஹோல்ட் அட் த டெம்பரேச்சர். ஸோ இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னா, அந்த ஏர் பார்ட்டிகிள்ஸால எவ்வளோ மாய்ஸ்சர ஹோல்டு பண்ண முடியுது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்றோம். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்ஸுமே நல்லா படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க. So therefore, relative humidity of 75% indicates that the air is currently holding 75% of the total amount of water that it can hold at that temperature. So இப்போ எவ்வளோ வந்து ஏரால ஹோல்டு பண்ண முடியுது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ அதை வந்து பெர்சன்டேஜ்ல சொல்றோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் பண்ணோம். ஸோ அடுத்து நம்ம கிளவுட்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, ஹைக்ரோமீட்டர் அப்படிங்கிற டிவைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம டேபிள் போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அத பண்ணுங்க. அடுத்ததா கிளவுட்ஸ் பாருங்க. ஸோ கிளவுட்ஸ் வந்து எதால இருக்கு? ஸோ எதால உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் மேட் ஃப்ரம் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் டிராப்ஸ்னால தான் கிளவுட்ஸே ஃபார்ம் ஆகுது. வென் வார்ம் ஏர் கன்டைனிங் வேப்பர் வாட்டர் வேப்பர், அதாவது ஏர் வந்து கொஞ்சம் வார்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ இதான் வார்ம் ஏர். ஸோ வார்ம் ஏர்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கும். நீர் ஆவின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதாவது வாட்டர் வேப்பர்ஸ்ங்கிறது நத்திங் பட் கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். அதாவது நம்ம இப்போ ஜஸ்ட் வாட்டர பாயில் பண்ணோம்னா, இந்த மாதிரி நமக்கு நீராவி ஸ்டீம் வருது இல்லம்மா, அத தான் வந்து நம்ம வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ வாட்டர் வேப்பர் வந்து கொஞ்சம் வார்ம் ஏர்ல இருக்கும். ஸோ அது என்ன ஆகும் நம்ம பார்த்தோம்ல, வார்ம் ஏர் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும்னு நம்ம பார்த்தோம்ல. ஸோ லைட்டா இருக்கனால இட் ரைசஸ் அப். அப்போ அது மேல அப்வர்ட்ஸா மேல வந்து ஸ்கைய நோக்கி போய்க்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும், ஸ்கைல போய் கூல் டவுன் ஆகி தான் அந்த கிளவுட்ஸே ஃபார்ம் பண்ணுது. ஸோ இன் கோல்டர் ஏர் த வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ், அதாவது கேஸ்லேருந்து லிக்விடா மாறிடும். இது வந்து வாட்டர் வேப்பர்ஸ்ங்கிறது கேஸா இருந்தது அப்படியே லிக்விடா மாறிடும். ஸோ டைனி டைனி வாட்டர் டிராப்லெட்ஸா ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் டிராப்லெட்ஸ் மாதிரி ஆயிடும். ஸோ வி சீ திஸ் குரூப் ஆஃப் டிராப்லெட்ஸ் தான் என்னன்னு சொல்றோம். அததான் கிளவுடுன்னு சொல்றோம். சரி, அப்ப கிளவுடுன்னா என்ன? அது எப்படி ஃபார்ம் ஆகுது? அப்படிங்கிறதையும் நல்லா படிச்சுக்கோங்க. The amount of water in a cloud, the height and the temperature all affect what clouds look like. ஸோ அந்த மாதிரி கிளவுட்ஸ் வந்து பார்க்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது எதெல்லாம் பொறுத்து இருக்கு? ஸோ ஏரோட டெம்பரேச்சர், ஹைட்டு, கிளவுடோட அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது கிளவுட்ல எவ்வளோ வாட்டர் கன்டென்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து கிளவுட் வந்து எப்படி இருக்கு ஷேப்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கிளவுட்ஸுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சிருக்காங்க. ஸோ இதையும் லைட்டா பார்த்துக்கோங்க. இந்த டேபிள் ஃபுல்லா அதான் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்களே ஈஸியா படிச்சுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபேக்சுவலா தான் இருக்கும். ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ்னா லோ லெவல் கிளவுட்ஸு. இப்ப எதெல்லாம் லோ லெவல்ல இருக்கு, இதெல்லாம் ஹை லெவல்ல இருக்கு. ஸோ அதெல்லாமே குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம வி ஆர் கோயிங் டூ த நெக்ஸ்ட் டாபிக், வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வெதர வந்து எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸால நம்ம வந்து மெஷர் பண்றோம். இன்ஃபர்மேஷன், அதாவது டேட்டாலாம் கலெக்ட் பண்றோம். எதுக்கு முக்கியமா நமக்கு வந்து வெதர் வந்து 4